இவரது இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் அவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பர். இவரது தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள். அதனால்தான் காமராசர் என்று அழைக்கிறோம். காமராசர் அவர்கள் 16 வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு சத்யமூர்த்தி அவர்களை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். 1954ஆம் ஆண்டு முதல் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற காமராஜர் 1963ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் பதவி ஆட்சி செய்தார். இவரது ஆட்சியில் மூடியிருந்த 6000 பள்ளிகளை திறந்து வைத்தார். மேலும் 17000 பள்ளிகளை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தார். காமராஜர் இலவச மதிய உணவு திட்டம், காமராஜர் இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். காமராஜர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். வறுமையில் வாழ்ந்தார். காமராஜர் பள்ளிக்கு செல்லவில்லை. அதனால்தான் அவரை படிக்காத மேதை என்று அழைக்கிறோம். மக்களின் வாழ்க்கையை புரிந்து கொண்டார். அதையேதான் அரசியலின் சட்டமாக்கினார். 9 ஆண்டுகள் ஆட்சி செய்து கல்வி மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார். நம் மனதில் இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கும் கர்ம வீரர் காமராஜர். காமராஜருக்கு நம் தந்தை மகாத்மா காந்தியை மிகவும் பிடிக்கும். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் காமராஜர் இறந்தார். காமராஜர் 1975 ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72 வயதில் காலமானார். அப்பா பேசிட்டே இருக்கிறீங்க.